தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், கலங்காதீர்கள், ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். எப்பேற்பட்ட ஆண்டவர் என்றால், அவரை நம்பும் பொழுது இந்த ஆண்டவர் உங்கள் சிறையிருப்பை, என் சிறையிருப்பை மாற்ற வல்லவராயிருக்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராக இயேசு நீங்கள் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும், நீங்கள் படுகிற ஒவ்வொரு கவலையிலிருந்தும், நீங்கள் படுகிற எண்ணற்ற துயர்களிலிருந்தும் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். யாத்திராகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: உங்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்ட. நல்லா கவனித்து பாருங்க. உங்களை அடிமைத்தனத்திலிருந்து நீங்களும், ஓங்கிய கை உங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்கணும், உங்களை மீட்கணும்னு சொல்லி இயேசு விரும்புகிறார். அப்படி விரும்புகிற இயேசுவுக்கு நாம் என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, நான் உம்முடைய அடிமை என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமே. ஆனால் ஒரு பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த திங்கட்கிழமை நீங்கள் கேட்க போகின்ற இந்த அருமையான செய்தி உங்களுக்காக வணையப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே தேவன் தெளிவாக சொல்கிறார்: நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பூமியிலே நிலைத்திருக்கும் மரம் புல் பூண்டு அசைக்கப்பட்டாலும் வீழ்வது இல்லை. அதே போல நீங்களும் நானும் ஆண்டவரின் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே அவருடைய சீடராயிருப்போம். ஆண்டவருடைய சீடராய் நாம் இருப்போமே. ஆனால் நமக்கு என்னங்க கவலை? ஆண்டவருடைய சீடர்கள் பாருங்க, யாரும் கோடீஸ்வரங்க இல்லை, யாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இல்லை, யாருக்கும் பங்களா இல்லை, கார் இல்லை. ஆனாலும் பாருங்க, ஆண்டவருடைய சீடர்கள் என்று இன்றளவும் அவர்கள் வேதத்திலே எடுத்து காட்டப்படுகிறார்கள். ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவருடைய சீடராய் இருப்போமே. ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தன்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே உங்களையும் என்னையும் மற்றவர்களுக்கு எடுத்து காட்டாய் எடுத்து சொல்வார் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. இதே யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சீடராய் இருந்து நம் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்வோமேயானால் அறிந்து கொண்ட சத்தியம் உங்களையும் என்னையும் விடுதலையாக்கும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்திற்கு உட்படாமல் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் ஆண்டவர் அவ்வாறு சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவரோடு இருந்த ஒரு சீடன் யூதாஸ் இஸ்காரியோத் என்பவன் பணத்திற்கு அடிமையாகிவிட்ட காரணத்தினாலே சீடன் என்கின்ற அந்த மகா பரிசுத்த பதவியிலிருந்து விலக்கி எறியப்பட்டான். அவன் செய்த தவறு.
அதற்காகத்தான் ஆண்டவர் கலாத்தியர் 5:1 சொல்கிறார், நீங்கள் யாரும் அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தாமல் இருங்க. அடிமைத்தனம் பாவத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடாது, காமத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடாது, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, பணம் பணம் என்று அலைந்து திரியக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்காக எனக்காக நிச்சயமாக கொடுப்பார். கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலைத்து கொண்டிருங்கள் என்று கலாத்தியர் 5:1 சொல்லுகிறார். கிறிஸ்து உங்களுக்கு என்று என்ன வைத்திருக்கிறாரோ அதிலே சுயாதீனமாய் நீங்களும் நானும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று அருளாளர் இயேசு விரும்புகிறார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ரோமர் 8:36 ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். உங்களை விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த இயேசு கிறிஸ்து அல்லாமல் உங்களுக்கு யாரும் விடுதலை கொடுக்க முடியாது. நீங்கள் எத்தனையோ கோடி தெய்வங்களை வழிபட்டாலும், அல்லது எனக்கு கபிரியல் சொன்னார், நான் கேட்டேன் சொன்னேன்னு சொல்கிறவங்க பேச்சை கேட்டாலும் சரி, விடுதலை கிடையாது. யோவான் 8:36 தெளிவாக சொல்கிறது, எந்த தெய்வம் மனிதனாய் அவதரித்து உங்களையும் என்னையும் சந்திக்க வந்தாரோ அந்த தெய்வம் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, சிரியாவிலே ஒரு ராஜா இருக்கிறார். அங்கு ஒரு பெரிய படை தளபதி. அவன் திறமைக்கு, வீரனுக்கு புகழ் பெற்றவர். அருமையாக சண்டையிட்டு போரிலே வெல்லக்கூடிய சக்தியை உடையவன். அவன் பெயர் நாகமான். அந்த நாகமான் மனைவி இருக்கிறான். இவன் இஸ்ரேல் தேசத்திற்கு போய் வரும் பொழுது ஒரு சிறிய பெண்ணை சிறை பிடித்து வந்து அந்த பெண்ணை தன் வீட்டிலே பணிவிடை செய்ய அமர்த்துகிறான். இந்த பெரிய தளபதிக்கு ஒரு சிறையிருப்பு இருந்தது, நோய் என்ற சிறையிருப்பு. குஷ்டரோகம் அவன் உடல் முழுவதுமாய் இருந்தது. இதை பார்த்த அந்த சிறிய பெண் சொல்றார், என் ஆண்டவனே, நாகமான பார்த்து சொல்றார், நீங்க போய் இஸ்ரவேல் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவரை போய் பாருங்க, நீங்க குணமடைவீங்கன்னு சொன்ன உடனே அந்த நாகமான் என்ன செய்கிறான் என்றால், சிரியாவின் ராஜா, அவன் ராஜாவுக்கு ரொம்ப தோஸ்தாச்சே, சிரியாவின் ராஜாட்ட போயிட்டு ஒரு கடிதம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு வாங்கிட்டு வந்தவா பர்சன்டேஷன்ஸ் நிறையா கொண்டு வரான். யாருக்கு? இஸ்ரவேல் ராஜாவுக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆனால் அவர் சொல்கிறாரு, உன்னை குணப்படுத்த நான் தீர்க்கதரிசி அல்ல, மருத்துவனும் அல்ல, என்னிடம் ஏன் வருகிறாய்? பகையை உண்டு பண்ண வருகிறாயா என்று சொல்லி கோபம் வருகிறார். அப்பொழுது இதை கேள்விப்பட்ட எலிசா, அவனை என்னிடம் வர சொல்லுங்கள். நல்லா கவனிங்க, நாகமானுக்கு ஒரு இருமாப்பு, ஒரு திமிர் இருந்தது. அந்த இருமாப்பு திமிரிலே சிறைப்பட்டவனாய், நோயிலே சிறைப்பட்டவனாய் இருந்தான். அவன் வரும்பொழுது எலிசா அவனை பார்க்கவே இல்லைங்க. எலிசா என்ன சொன்னார் தெரியுமா? வேலைக்காரன்ட்ட சொல்கிறாரு, அவனை போய் யோர்தானில் 7 முறை குளிக்க சொன்ன. அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. இவ்வளோ பரிசு பொருட்கள், நான் எவ்வளோ பெரிய ஆள், ஆஃப்டர் ஆல் ஒரு ஆண்டவருடைய தீர்க்கதரிசி, எங்கள் ஊரில் இல்லாத நதிகளா, இங்கே போய் யோர்தானில் போய் 7 முறை குளின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே ரொம்ப கோவம் அடைகிறான். அந்த கோபத்தில் ஒரு அர்த்தமும் இருக்குது. ஆனால்
இந்த 7 தரம் என்பது ஒரு முழுமையை குறிக்கிறது. அவன் அடிமைத்தனத்திலே சிறைப்பட்டு நோயிலே இந்த குஷ்டரோகத்திலே வாடிக்கொண்டிருக்கிறதை முழுமையாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எலியா என்ன பண்ணாரு, போய் குளிடான்னு சொன்னார் வேலைக்கார மூலமாக. அது அவனுக்கு கோபம் வந்துச்சு. அவன் மாட்டேன்னு சொல்லும்போது அவனுடைய பணியால் ஒருத்தன் சொல்கிறான், உங்களுக்கு பெரிய பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீங்கள் ஈஸியாக செஞ்சிருப்பீர். அவர் சின்ன காரியத்தை தானே சொல்கிறாரு, செய்து தான் பாருங்களே, விடுதலை கிடைக்குமேயானால் உங்களுக்கு நல்லது அல்லவா என்று சொல்லும் பொழுது அவன் தன் தன்மானத்தை விட்டு அகங்காரத்தை விட்டு தன்னுடைய வழிபடுகின்ற எல்லா தெய்வங்களையும் விட்டு விட்டு இஸ்ரவேலின் ராஜா தேவாதி தேவன் இவருடைய ஊழியக்காரன் தீர்க்கதரிசி எலியா சொல்வதை கேட்டு அந்த யோர்தான் நதியிலே மூழ்கி மூழ்கி எழும்புகிறான். 7வது தடவை அவன் மூழ்கி எழுந்திருக்கையில் அவனுடைய சரீரம் குழந்தையின் சரீரத்தை போன்று அழகாய் மாறிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது சரித்திரம், ஒரு உண்மை நிகழ்வு. அதே போன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஒவ்வொரு சிறையிருப்பையும் மாற்ற இன்று விரும்புகிறார். அதற்காகத்தான் யாத்திராகம் 6:6, யோவான் 8:31, யோவான் 8:32, கலாத்தியர் 5:1, யோவான் 8:36 போன்ற வசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டன. எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி, இந்த வசனங்களை தியானித்து பார்த்து யோவான் எப்படி தன்னுடைய எல்லா குணாதிசயங்களையும் விட்டுவிட்டு தான் வழிபடுகிற தெய்வத்தை விட்டுவிட்டு இந்த யோர்தான் ஆற்றிலே குளித்து எழுந்த பொழுது அவன் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் கடவுளை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை. ஏன்னா அவனை யாரும் குணப்படுத்தலை. எத்தனையோ ஆயிரக்கணக்கான தெய்வங்களை சிறிய மக்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சிரியாவின் தெய்வங்கள் அவனை காப்பாற்றவில்லை. இஸ்ரவேல் மக்களின் தெய்வம் தான் காப்பாற்றினார் என்கின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு அவன் அந்த இடத்தை விட்டு செல்கின்றான். ஆண்டவர் உங்களையும் அவ்வாறு அழைக்கிறார். உங்கள் சிறையிருப்பை மாற்ற அழைக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களே ஆனால் எவ்வாறு அந்த நாகமான் சிறையிருப்பிலிருந்து, நோய் நோக்காடுகள் என்ற சிறையிருப்பிலிருந்து, மம்மதை திமிர் என்கிற சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டானோ அவ்வாறு நீங்களும் உங்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.